ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு பிபி கொண்டாட்டம் வந்து நடந்துச்சு. ஆக்சுவலா அந்த பிபி கொண்டாட்டம்ல வந்து ஒவ்வொரு எபிசோடும் வந்து ஒவ்வொரு சீசனா வச்சிருந்தாங்க. இதுவும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சீசன் 9 வந்து இடம் இல்லாத மாதிரி எபிசோட் 9 இதை போட்டுட்டாங்க. போன வாட்டி 3 மணி நேரம் ஒரு ஷோன்னு காமிச்ச மாதிரி இதையும் வந்து சேர்த்து ஒரே ஷோ ஆக்கிடலாம். ஏன்னா கண்டென்ட் பெருசா இல்ல. நாள் போட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அளவு ஒண்ணுமே இல்ல. இந்த எபிசோட்ல சுத்தமா பெருசா எந்த கண்டென்ட்டும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்த கண்டென்ட்டே வந்து சௌந்தர்யா அவங்க ஃபேன்ஸ்லாம் வந்து அவ்வளவுதான். அதுவும் வந்து முத்துக்குமரனுக்கு வந்து அந்த பைக் கொடுத்தது. இதுதான் வந்து ஒரு உருப்படியா ஏதோ இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. மத்ததெல்லாம் தேவையில்லாத சில பல. இப்ப என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து ரஞ்சித் அவருக்கு வந்து எடுத்து வந்து காமிச்சாங்க. அதுக்கு அவர் ஆனா சொன்னாரு ஒரு வார்த்தை, நான் பேசிக்கலி வெரி காம் பர்சன்னாரு. மனசே வந்து தாங்கல. வெளியில இன்டர்வியூஸ்லயும் சரி, உள்ள வீட்டுக்குள்ளேயே சரி, மூஞ்ச வச்சு தேய்ச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பற்பல என்ன சொல்றது வார்த்தைகள் ரூபங்கள்லாம் எடுத்திருக்காரு ரஞ்சித் சார். ஆனா அங்க இடமும் சொல்லும் போது அவருக்கு எதுவுமே வராது. ரொம்ப வைஃப் 2 பேருமே நடிக்கிறதுல கில்லாடிங்களா இருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அது வந்து அங்க பிரியா சொல்றேன், இவ்வளவு வருஷ வாழ்க்கையில அன்பு மட்டும் தான் இருந்தது அப்படின்னு நம்ம அவங்க லைஃப்லன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அப்ப அவரு கொஞ்ச நாள் அவரு அந்த ஃபேமிலியை விட்டு ஏன் பிரிஞ்சு போயிருந்தாருன்னு யாருமே தெரியலையே. இவ்வளவு அன்பான ஃபேமிலியா இருக்கும்போது அவங்க ஒன்னாதானே இருந்திருக்கணும். ஆக்சுவலா இன்னும் ரஞ்சித் சாரோட இன்டர்வியூஸ்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டர்பாளையம் படம் பண்ணப்பயும் சரி, அப்ப அவர் கொடுத்த இன்டர்வியூலாம் பெரிய சர்ச்சைக்கே ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சில இதுல கூட பேசுவாரு. ஆமா, அவரு சில பல பிரஸ் மீட்ல எல்லாம் வந்து அவர் கத்துனது, பாகியலட்சுமி செட்ல அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு வந்து சொல்றவங்க எல்லாம் வந்து உள்ள நுழையும் போதே ஒரு மாதிரி படப்படன்னு தான் வருவாரு. அவர் இது சரியில்லை அது சரியில்லை நொட்டா நொல்ல இதை இப்படி இருக்கு அதை அப்படி கத்திக்கிட்டே இருப்பாரு அப்படிலாம் சொல்றாங்க. இதுல வேற விஷாலே சொன்னாரு, இப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு, நான் அங்க பாக்குறவரே வித்தியாசமா இருக்காரு அப்படின்லாம் அவரு சொன்னாரு. ஆனா வெளியில அவர் சொல்றாரு, சரி வெளில வந்துட்டாரு, இனிமே முடிஞ்சிச்சு, ஓகே விடுங்க. ஏதோ அவரோட பேரை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் அவர் வந்தாரு. அந்த விஷயத்துல அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. அது வரைக்கும் சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர் எண்டர்ஸ். அவ்வளவுதான். அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்க. அது உணர்வுடா, நடிப்பு இல்ல அப்படின்னு அவர் சொல்லும் போதே அது வந்து ஏதோ நடிக்கிற மாதிரியே இருக்கு. அது என்ன பண்றது, சாதாரணமா செஞ்சிருக்கலாம். இது அவர் பண்ணாரு, அங்க யாருக்கோ கூட பண்ணி காமிச்சார்ல. ஆமா, ஃபினாலே அப்ப மட்டும் எப்படி வந்தது உணர்வு. அடுத்து 35 years of ரஞ்சித் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து அவங்க கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து சபரி அவர் வந்தாரு. அதுக்கு விஜேஎஸ் அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று விஜய் சபரி அப்படின்னு சொன்னா எல்லாரும் அப்படியே இதாகி கட்டுப்பை உட்கார்ந்தாங்க. நினைச்சிட்டு ஒரு நிமிஷத்துல எல்லாரும் பெஜாராயிட்டாங்க, ஜெர்க் ஆயிட்டு எல்லாருமே கப்புன்னு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம விஜேஎஸ் வராருன்னு நீதானா தலையது உனக்கு போய் நான் ஏன் நம்பர் அப்படின்னு ஆளாலும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் அந்த 6 பேரை தான் அவர் இன்டர்வியூ எடுக்கல. அவர் 6 பேரை உட்கார வச்சுட்டு ஏன் வந்து மக்கள் உங்களுக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கேட்டப்போ ஒவ்வொருத்தவங்க ஒன்னு சொன்னாங்க. சௌந்தர்யா நான் என்டர்டெயின் பண்ண, ஐயோ என்டர்டெயின் பண்ணாங்களாம். அவங்க பண்ணாம இருந்திருந்தாலோ செகண்ட் பிளேஸ் கிடைச்சிருக்காது. அதே மாதிரி முத்துக்குமரனுக்கு வந்துட்டு நான் பேசி அப்ப பேச்சால வின் பண்ணீங்க அப்படி நான் நினைக்கல, வெளியில இருக்கவங்க நினைக்கிறாங்க. அவர் பேசி ஜெயிச்சாரு கூட அவர் ஜெயிச்சிருக்காரு, நீங்க என்ன பண்ணீங்க? கப்பு வாங்கினவரே இப்படி சொல்லிட்டீங்களா? அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட டைட்டில் வின்னருக்கும் மரியாதை இல்ல, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்புக்கும் மரியாதை இல்ல, செகண்ட் ரன்னர் அப்பு தான். அவரு ஐயோ அவருக்கு கொடுத்தாங்க ஒரு வரவேற்பு, ஒண்ணுமே புரியல. யாரா வின்னரு, யாரா அந்த பையன், நான் தாண்ட பையன். அதே மாதிரி ரொமான்டிக் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாங்க, இந்த பக்கம் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, சௌந்தர்யா ஒதுக்கிட்டாங்க. அவ்வளவு ஐயோ அவர் வேற லெவல். அதே சொல்லி ரொமான்டிக் ஹீரோ முத்துக்குமரன் அததான் நாங்க பாக்கல அப்படின்னு சொல்லி ஜாக்லினை விட்டு நடிக்க வச்சாங்க. அது நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஜாக்லினும் சரி முத்துக்குமரனும் சரி 2 பேருமே நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. அது அன்ஷிதாவும் அங்க வந்துட்டு அக்கா தம்பி தேங்க்யூ சோ மச் அன்ஷி, நான் என்னோட நண்பனான இவருக்கு வந்து முத அவரோட ஹீரோயினா நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் சொன்னாங்க. டேய் மொத்தத்தில் ஸ்டார்ட் பண்ணி வச்சவனே நீதான்டா. அவர்தான் உள்ள இருந்துகிட்டே வந்து எனக்கு என்னமோ 2 பேருக்குள்ள ஏதோ ஓடுதுன்னு தோணுது. அவையா எக்ஸ்ட்ராவா சப்பாத்தி குடுக்குறா, அவையா எக்ஸ்ட்ராவா அது பண்றா இது பண்றான்னு ஆரம்பிச்சு விட்டாரு. அதுக்கப்புறமா வந்து சௌந்தர்யா கிட்ட பேக்கரி ப்ரமோஷன் வந்து வரவெல்லாம் படம் ப்ரமோஷன் 25 ரூபாய் ஆக்கி நீங்க உலக லெவலுக்கு உங்க கடையை ஃபேமஸ் ஆக்கினது. நீங்க வந்து உள்ள வந்து நீங்க ஃபேமஸ் ஆனீங்களோ, உங்க பேக்கரி ஃபேமஸ் ஆயிடுச்சு. அடுத்து பவித்ராவோட வந்து ஒரு கோவப்படுத்துற மாதிரி ஏதோ பேசி சிட்டிக்கு கோவம் வந்துச்சு. எனக்கு இது புரியவே இல்லை. அவங்க நிறைய இடத்துல வந்து எனக்கு கொடுக்கவே மாட்டீங்க, எனக்கு பண்ணவே மாட்டீங்கன்னு அவங்க என்ன பண்ணாங்களோ இல்ல நிறைய புலம்புனாங்க. நீங்க எங்க இருந்தீங்கன்ட்டாரு அவரு. இது என்னங்க அந்த வீட்டை சுத்தம் பண்ணவங்களே அவங்க தான் முக்கவாசி. எங்க பார்த்தாலும் எப்படி வச்சீங்க, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்கல. எனக்கு ஒண்ணு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அவங்க வந்து எந்த டாஸ்க்லயும் பயங்கரமான லைக் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸா அவங்களுக்கு இருக்கும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்ல 100 நாள் 100 கேமரால இல்ல நல்லா தான் தெரிஞ்சது. பெரிய தெரியாத அவங்க எனக்கு தெரியாது
எனக்கு எதுவுமே தெரியாது இல்ல, அப்படின்ற 100 மாதிரி நாள் போயிட்டாங்க. 100 கேமராலயும் படாம எப்படி தப்பிச்சு போனாங்கன்னு இவர் கேக்குறாரு. பைத்தியம் மாதிரி வளர்ந்தாரு அவரு. ஐயோ, இந்த கேள்வி எல்லாம் அவர் யார கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள் 100 கேமரால படாதவர் ரஞ்சித். நீங்க வந்து இந்த ஃபைனலிஸ்ட் கிட்ட கேக்குற கேள்வியாவே இல்ல, என்னமோ கலாய்க்கணும். ஆனா இந்த கலாய்க்கிறதுல எல்லாரையும் சேர்த்து கலாச்சாரா இல்ல. அங்க வந்து விஷாலுக்கு மட்டும். ஆமா, அவருக்கு அது மட்டும் மட்டும் இல்லாம விஜய் டிவி ஒரு எடிட்டிங் பண்ணிருந்தாங்க பாருங்களேன். இந்த பக்கம் விஷால் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த பக்கம் விஷால் கை தட்டுறாரு. அது எதுக்கு? அது ஒரே மனுஷன். இது ஏன்னா நாங்க இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தோம், இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சது. அந்த பொம்மை டாஸ்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இவங்க சௌந்தர்யா வந்து நின்னு அன்ஷிதா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல வெளியில, அங்க வந்து இவங்க உட்கார்ந்து படுத்துட்டு இருக்காங்க. அன்ஷிதா, இந்த சைடு ஜெஃப்ரி உட்கார்ந்து இருக்காரு, இங்க சௌந்தர்யா நிக்கிறாங்க. ஒரு சீன் நிக்கிறாங்க, அடுத்த சீன்ல மாயமா மறைஞ்சிட்டாங்க சௌந்தர்யா. ஆனா பேசுறது கண்டினியூ ஆகும். இல்ல ஜெஃப்ரி பேசுறாங்க, அது ஸ்டாப் ஆகி அன்ஷிதா அடுத்து பேசுறாங்க. சோ உங்க எடிட்டிங் எந்த லட்சத்துல இருக்குதுன்றது அது வந்து லைவ்ல வர போட்டு வச்சிருக்காங்க. லைவோட எடிட்டிங் அது. ஐயோ, நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னன்னா விஷாலுக்கு தான் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கல்ல, அவருக்கு வந்து கிரவுன் எல்லாம் போட்டு பிரின்ஸ் எல்லாம் சொல்லி எல்லாம் சொல்றீங்க. அந்த இடத்துக்கு நீங்கள ஏங்க போல? கடைசியில அவங்க கிட்ட இருக்கிற ஆங்கரை, அந்த ஆங்கரை வந்து இவருக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கும் இவருக்கு வந்து எல்லா ஃபைனலிஸ்டுக்கும் வந்து நாங்க பெருமை சேர்க்கிறோம், அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு காட்டணும்ன்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல செகண்ட் ரன்னர் அப்ப விட்டா அசிங்கமா ஆயிடும்ன்றதுக்காக அவங்க அவங்களோட ஆங்கரை வச்சு பண்ற நிலைமையிலேயே விஷாலுக்கு இருக்கு. செகண்ட் ரன்னர் அப்ப வந்திருக்காரு, அவ்வளவு ஓட்டு போடாமல வந்திருப்பாரு. அப்ப ஓட்டு போட்டவங்களா ஏன் அங்க வரல? இது வேற ஒரு கிளிச். சௌந்தர்யாவுக்கு ஃபேன்ஸா வர்றதுல ஒரு 2-3 பேர் வந்து ஜாக்லினுக்கும் வந்தவங்க, அங்கேயும் இருக்கிறாங்க இங்கேயும் இருக்கிறாங்க. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. பஞ்சமா என்னங்க நீங்க பண்றீங்க? அதுவும் ஒருவேளை 2 பார்ட்டா போட்டீங்களோ, அன்னைக்கு போட்டதெல்லாம் மறந்துருவாங்க. போடும் போதே தெரிஞ்சு எல்லாரும் சொல்லியாச்சு. முத நீங்க ஒரு ப்ரோமோ போடும்போது எல்லாம் மாட்டிக்கிச்சானா. அடுத்து வந்து ப்ரோக்ராம் தான் கேவலமா நடத்துறீங்கன்னு பார்த்தா அதுக்கு BB8 கொண்டாட்டத்தையும் இவ்வளவு கேவலமா நடத்துனது வந்து அந்த புகழ் வந்து நம்ம விஜய் டிவிக்கே சாரும். ஆமா. அப்புறம் புகழோட ஞாபகம் வருது, நம்ம ஜாக்லின வந்து நிஷாவும் இவரும் புகழும் சேர்ந்து ஒரு கலாய்ச்சிட்டு இருந்தார்ல. இப்ப அதே மாதிரி அண்டா காக்கசம்னு இன்னைக்கு ஒரு ஷோ நடந்தது. அதுல ரயான், பவித்ரா, மஞ்சரி அவங்களா ஒரு டீம், தர்ஷிகா, தர்ஷா, முத்துக்குமரன் ஒரு டீம். அங்க வந்து அங்கேயும் சௌந்தர்யாவை வந்து அட்டாக் பண்ற மாதிரி அந்த குரல்ல பேசி புரியல. அவங்க முத்துக்குமரனையும் பண்றாங்க. மொத்தத்துல வந்து ஏன்டா நீங்க இங்க உள்ள வந்தீங்க? அல்ல, எனக்கு என்னன்னா என்ன வந்து விஷால் ஜெயிச்சிருக்கணும். அது இல்ல, இவங்க ஜாக்லின், முத்துக்குமரன், சௌந்தர்யா இந்த மாதிரி ஒரு 3-4 பேரால உங்க ஷோவே ஓடுச்சு. அவங்களே ஓடிச்சா? BBA அதான் ஓடுச்சு. அதுதான் சொல்றேன், BBA ஷோவே அவங்களதான் ஓடுச்சு. சோ அவங்களே வச்சு வெளில கத்திட்டு பாருங்க. ஆனா ப்ரோகிராம்ல என்ன இருந்திருக்கும்? இப்ப இவங்க திருப்பி சுடு தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ரஞ்சித் நின்னு இருப்பாரு, திருப்பி சுடு தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அருண் நின்னு இருப்பாரு, திருப்பி தீபக். அருணுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் சொல்லி அருணுக்கு வந்திருந்தாங்க. அவங்க அருணுக்கு ஒண்ணு பண்ணிருக்கலாம், சுனிதாக்கெல்லாம் வந்தாங்க. அருண் எல்லாம் அங்க ஒரு மனுஷனாவே மதிக்கல. சுனிதாக்கு என்னமோ தலைமையில கிரீட வச்சு. ஆக்சுவலா சொல்ல போனா அருண் வந்து என்ன அந்த ஃபைனல் வீக்குக்கு முன்னாடி வரதா ஒரு எலிமினேட் ஆனாங்க. அதே நாள்ல எலிமினேட் ஆன தீபக்கு பண்ணீங்க, அதே நாள்ல தானே இவரும் எலிமினேட் ஆனாரு. 2 பேரும் ஒன்னா தானே அவர் எலிமினேட் ஆனாங்க. எதுக்கு அந்த ஓரம் வந்து எங்களுக்கு புரியவே இல்ல. என்னமோ அருணுக்கு யாருமே இல்லாத அனாதை. இப்ப நம்மளுக்கு கூட ஒருத்தவங்க ஜென்டில்மேன், நீங்க கூட ஏன் பாரபட்சம் பாக்குறீங்கன்றாங்க. நாங்க அவரை பத்தி ஒரு அருண் வந்து நம்ம எதுவுமே யாரும் தப்பாவும் பேசல, எதுவும் செய்யல. ஆனா என்னன்னா அவரை போய் நம்ம ஏதோ தப்பா பேசிட்டோம். நம்ம என்ன தப்பா பேசணும்? அவரை எதுவுமே சொல்லவே இல்ல. அவர் ரொம்ப ஜென்டில்மேன். நாங்க அவருக்கு பண்ணல, ஆனா சுனிதாக்கு பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு ஏவி எல்லாம் போட்டு அவங்க இது வரைக்கும் இருந்த வாழ்க்கை பயணம். அவங்க வந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர்ற பொண்ணு நீங்க எங்க பாத்திருப்பீங்க? நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர்ற பொண்ணு பார்லர்ல தான் பாத்திருப்பீங்க. நீங்க எந்த காலத்துல இருக்கிறாங்கன்னு பிரியங்காக்கு இப்ப தெரியுதா? பிரியங்காக்கு ஏன் அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு. ஏன் அன்ஷிதா விட்டாங்க? மலையாள கரையோரம் வந்த ஒரு பெண் குட்டி ஆணும் நம்மள அன்ஷிதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இல்ல சுனிதா, உங்க இது நார்த் ஈஸ்ட்ல இருந்து வர்றவங்க எல்லாரையும், தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்லர்ல தான் வேலை பாக்குறதுக்கு விட்டுறாங்க அப்படின்னா, நீங்க வந்தே 15 வருஷம் ஆகுது. 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஒரு டான்ஸ் ஷோல விட்டுருந்தாங்க, டான்ஸ் ஷோல உங்களை வர விட்டுருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா அடிச்சு பார்லர்ல தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அனுப்பி இருக்கணும். அப்படிலாம் யாரும் பண்ணலையே. சரி, அப்படி வரவங்களுக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்ணி கிழிச்சிட்டீங்க? எத்தனையோ பேர் வந்துருக்காங்கல்ல, அப்ப உங்க ஆளுங்க எல்லாம் நீங்க கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டியதானே. அதுக்கப்புறமா நீங்களுமே யாருமே ப்ரமோட்டே பண்ணலையேங்க. நீங்க டான்சிங்கே ஒரு கட்டத்துக்கு மேல விட்டுட்டீங்க. முதல்ல பிக் பாஸ்க்குள்ள எந்த டான்ஸ் ஆடினாங்க அவங்க? இங்க வந்து ஓஞ்சி டான்ஸ் ஆடுறாங்க. இவங்களோட சூப்பரா ஆடுறாங்க. ஆனந்தி செம்மையா இருந்துச்சு. ஆனந்தி எப்பவுமே டான்ஸ் நல்லா தான் பண்ணுவாங்க. பட் அவங்க இந்த அளவுக்கு ஒரு சினிமா டான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, இந்த அளவுக்கு ஆடுவாங்க. சுனிதா டான்சர், சௌந்தர்யாவே நல்லா ஆடினாங்க. செமையா இருந்துச்சு. சௌந்தர்யா உள்ள இருக்கும்போது அந்த மாதிரி ஆடி பார்த்ததே இல்லை. எனக்கு வராதுடா ஆனா டாப் நாட்ச்னா அது வந்து ஆர்ஜே ஆனந்த். எக்ஸ்பிரஷன் ஸ்டெப்ஸ்
வேற லெவல். ஆனந்தி கிட்ட அந்த இது இருக்கு. அதே மாதிரி ஆனந்திக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், அவங்களுக்கு வந்து பெஸ்ட் புக் ரிவ்யூ சேனல் அந்த மாதிரி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அமேசான்ல. சோ அவங்களுக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதனால இந்த டான்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. முத்துக்குமரனுக்கு வந்துட்டு ஒரு புல்லட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொன்னு சொல்லிடுறோம், எனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம், நேத்தே வந்து ஹாட் ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டாரா மாறிடுச்சு. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வந்து கலர்ஸ்க்கு போகுது அப்படின்ட்டு, எல்லாம் சேர்ந்து ஒரே சேனலா வந்துருச்சு. ஆமா, சோ அதனால அது கலர்ஸ்க்கு போனாலும் அது ஹாட் ஸ்டார்ல தான் வரும், அந்த நிலைமையில வந்து இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து அப்புறம் வந்து சில பேரோட ரியாக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இரிட்டேட் பண்ணும். சோ அந்த ரியாக்ஷன்ஸ் வச்சு ஒருத்தர் இரிட்டேட் பண்ணுங்கன்னு ஒரு கன்றாவியான கேம் இருந்துச்சு. அது வேற ஒரு எழுதிலாம் வச்சேன் யார் 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 யாருன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து விஷாலு ஜெஃப்ரி ஒரு கானா பாட்டு பாடினாங்க, அதை நாங்க கேட்கல. ஆமா. நெக்ஸ்ட் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் ஃபேன்ஸா வந்து அந்த மீட் ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பூஃபோ இல்ல ஏதாவது ஒன்று பண்ணணுன்றதுக்காக ஒரு கும்பல் இறங்குவாங்க இல்லையா, நம்ம நாஞ்சில் விஜயன், அதாவது ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு குரூப் இருக்கு விஜய் டிவி. அதுக்குள்ள எங்க போனீங்கன்னாலும் அவங்க இருப்பாங்க, அந்த ஒரு 3-4 பேர். அமுதவாணன் இருப்பாரு, புகழ் இருப்பாரு, இவர் இந்த நாஞ்சில் விஜயன் இருப்பாரு, அப்புறம் அவர் கூட ஒரு 2-3 பேர் வருவாங்க, இவங்கெல்லாம் ஒன்னா இருப்பாங்க. அவங்க எங்க போனீங்கன்னாலும் எந்த சேனல்ல எது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலை பண்ணணும்னா அவங்க கூப்பிடுவாங்க. சோ உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்மனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனும் இருக்கணும் அப்படின்றது யார்கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னா பவித்ரா, ரஞ்சித், சிவகுமார் அப்படின்னாங்க. பவித்ரா கிட்ட இருந்து அப்கோர்ஸ் சூப்பரான பாயிண்ட், அவங்கள எவ்வளோ இது பண்ணாலும் அவங்க நின்னாங்க. ரஞ்சித்ன்றது எனக்கு தெரியல, அவருலாம் செம்மையா கடுப்பானாரு, அவர் மறைச்சாரு, ஒரு என்ன சொல்றது நடிச்சாரு, கடைசி வரைக்கும் அவரால பொறுத்துக்கலாம் முடியல, வேஷம் தான் போட்டாரு அப்படிலாம் வந்தது. ஆனா வெளியில காமிச்சிக்கவே இல்லை. அது வந்து ஒரு 3-4 பேருக்கு மட்டும்தான் அவரோட அந்த பல்ல கட்சிக்கிட்ட ஒரு சிரிப்பாரு, அந்த இதுல வந்து ஒரு கோவத்தையும் வந்து கட்சிப்பாரு, அவ்வளவுதான். சிவகுமாருக்கு அவங்க சொன்னது ஒண்ணு செம்மையா, அந்த ஆடிஷன் கொடுத்தா எல்லாம் பிக் பாஸ் உள்ள போவாங்க, பிக் பாஸ்ல போயிட்டு ஆடிஷன் கொடுத்துட்டு இருந்தாருன்னு ஒய்ஃப் சொல்லி கொடுத்தது அவர் கரெக்டா இதெல்லாம் பாரு, நீ ABCDF கரெக்டா செஞ்சனா அப்படின்னு செஞ்சுட்டு விட்டாரு. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க ஜாக்லின் சொன்னாங்க. இதையாவது அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயமா அவங்க சொன்னாங்களேன்னு எனக்கு இருந்துச்சு. அப்பதான் சொன்னாங்க விஜய் டிவில வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் டிவில வந்து ஏதாவது ஒரு ஆங்கரா இருக்கிறது கஷ்டமா, இல்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க ஒரு பார்ட்டிசிபென்டா இருக்கிறது, இல்ல ஆக்டரா இருக்கிறது கஷ்டமா, இல்ல ஒரு பிபி கண்டஸ்டன்டா BB8ல கண்டஸ்டன்டா இருக்கிறது கஷ்டமா கேட்டாங்க. அது அவங்க விஜய் டிவில இருக்கிறதே கஷ்டம் தான், ரிஸ்க் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. எப்ப வேணா யார வேணா கால தூக்கி வாரி விட்டுருவாங்கன்னு அதெல்லாம் அவங்க இப்ப பண்ணிக்கிட்டு அது நடக்குது. சோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி மஞ்சரி கிட்ட சொன்னாங்க ரிஸ்க் எடுக்க தூண்டி மோட்டிவேட் பண்ணவங்களும் வந்து நீங்க, அது சொல்லுங்க. நிஜமா அவங்க எதுவும் பண்ணல, இவங்க ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு அவங்க வந்து ஒரு இதுவா நீ வந்து விண்டே பண்ணலனாலுமே வந்து முயலுக்கு வந்து வச்ச இது குறி வச்சு ஜெயிச்சாலும் கூட அது பெருமை கிடையாது, யானைக்கு வந்து குறி வைக்கிறது தான் பண்ணாலே பெரிய விஷயம். நீ கொலை பண்ணி புடிச்சு தூக்கி போறது பெரிய விஷயம் இல்ல, யானைக்கு நீ எய்ம் பண்ணிட்டனாலே நீ பெரிய ஆளு. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்தவே ஏந்தலி இது அதாகாயம் வந்து 10 பேர் 10 யானை அட்டாக் பண்ணும்போது நீ சிங்கம் தான் அதுதான் சொல்றாங்க அவங்க. நெக்ஸ்ட் வந்து மாக்கா அப்பா யாரு மண்டைய கழுவ பாக்குறாருன்றது வந்துட்டு ரவீந்திரனுக்கு கொடுத்தாங்க. அவர் வந்து பிக் பாஸே வந்து மண்டை கழுவ பார்த்தாரு, இல்ல பிக் பாஸ் இவர் மண்டைய கழுவ பார்த்தாரு. அதுதான் கடைசியில எல்லாரும் சேர்ந்து என்னதான் வந்து பண்ணணும்னு பார்த்தாங்க. இவரை அட்டாக் பண்ணி யாருக்கு என்ன கிடைக்க போகுது, முதல்ல கூட அவரே புகழ்ந்துக்கிறாரு. ஓகே செல்ஃப் மேட் மேன், சோ அதனால செல்ஃபா அவரே வந்து சொல்லிப்பாரு, அவர் வந்து வேற யாருமே அவரை தாக்க வேணாம், அவரே தாக்கிப்பாரு. ரியாக்ஷன்ஸ் பண்ணி ஃபைனல்ஸ் வருவது எப்படி அப்படின்னு சௌந்தர்யா வந்து சொன்னாங்க. அதான் அவங்க சொன்னாங்க ரியாக்ஷன் மட்டும் இல்ல, நல்லா வந்து உழைச்சேன் அதனால வந்து கொடுத்தாங்க அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் அவங்க வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு கலாய்ச்சி எது விட்டீங்கனாலுமே வந்து இவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அது அவங்களுக்கு தெரியல, நம்மளுக்கு என்ன வந்து என்னமோ இவங்க அந்த ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தது இல்ல போல. அங்க ஒரு எல்லாத்துக்குமே வந்து ரெடியா ஹாட்டா நிக்கிறாங்க ஒவ்வொருத்தரோட ஃபேன் கிளப்பும். இவங்க எல்லாம் வச்சு செய்யாம வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனா இதுல எனக்கு புரியாத 2 பேர், ஒன்று அருணுக்கு ஏன் ஃபேன்ஸ் யாரும் வரல, இத்தனைக்கும் 2 ஃபேன் மீட் நடத்துறாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி ராணவுக்கு ஏன் வரல, ராணவுக்கு பாத்தீங்கன்னா வெளியில காலேஜ்ல எல்லாம் ஃபயர் பறக்குது, உள்ள நுழைஞ்சாலே அவரை போட்டு அமுக்கி பசஞ்சு அவரை வந்து அவரு போய் அந்த ஸ்டேஜ்குள்ள ஏறதுக்குள்ள அவருக்கு அப்படியே ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்க. நீங்க 5 ஃபைனலிஸ்டா 5 ஃபைனலிஸ்ட் 2 பேர் ஏன் விட்டு வைக்கிறீங்க, அவங்களுக்கும் பண்ணிடலாமே. பவித்ராக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க, ரயானுக்கும் இருக்காங்க. அது என்ன ஓரவஞ்சனையோ, உங்களுக்கு யார பிடிக்குதோ இல்லையா நீங்க உங்களுக்கு இவ்வளவு அப்படியே இந்த டாப்ல இருந்தவங்களோட விட்டுருங்க. பண்ணணும் உங்களுக்கு தான். சுனிதாவை நீங்க இழுத்துருக்கவே தேவையில்ல. சுனிதாவும் ரஞ்சித்துக்கும் எதுக்குமே எதுக்குங்க அந்த 35 இயர்ஸ் அவார்டு அவருக்கும் சுனிதாக்கும் கொடுக்காம விட்டு இவங்க 2 பேரையும் ஆர்டர் பண்ணிருக்கலாம். இவங்க ஃபைனலிஸ்ட், 6 பேர் ஃபைனலிஸ்ட். அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கேயும் மரியாதை கொடுக்க மாட்டீங்க. அங்க வந்து ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஃபேன்ஸே இல்லாத மாதிரியும் ஏதோ உங்களுக்கு நீங்க போனா போதுன்னு அவங்களை தேர்ந்தெடுத்த மாதிரி லாஸ்டா இருக்குது.
இது என்ன சொல்றதுன்னு தெரியல. தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அல்டிமேட், ஆமா அல்டிமேட் வருதுன்னு ஒரு சில பேரு, வரல அப்படின்னு நிறைய பேரு ட்விட்டர்ல எல்லாம் வந்து வரலன்னு சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம்லயும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது மலையாளம் பிக் பாஸ் டிலே ஆகுது, அதனால வந்து அல்டிமேட்ன்ற மாதிரி. மலையாளம் பிக் பாஸ் ஆகஸ்ட் மாசம் வரும்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் மாசம் அதை ஆரம்பிச்சா எப்ப நம்மளுக்கு அடுத்த பிக் பாஸ் ஆரம்பிக்கிறது? தமிழ் பிக் பாஸ் ரெண்டும் ஒரே செட்ல நடக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு குக் வித் கோமாளிய சொல்றீங்களா இல்ல என்னத்த சொல்றீங்க? என்னமோ நவரசத்தோட நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவரு சொல்லி ஹெட் இருந்து சொல்லியிருக்காரு, நவரசத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு. நவரசம்ன்றது எதை மீன் பண்ணுது? அல்டிமேட்டை மீன் பண்ணுதா இல்ல சீசன் 9 மீன் பண்ணுதா? அவங்க எல்லாம் தான் சொல்றாங்க. நவரச நாயகனான கமல்ஹாசன் வராரு அத மீன் பண்ணுதா? இந்த நயனுக்கு இவ்வளவு கேள்விகள் இவ்வளவு பதில்கள் எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு விஜய் டிவி நீங்க தான் ஒரு பதில் சொல்லணும். நாங்க பாத்துட்டு இருக்கும்போது அரவிந்த் டாக்ஸ்ல வந்து அவரு சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இப்போ பிக் பாஸ் ஐ மீன் ஹாட் ஸ்டாரும் ஜியோவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இந்த அல்டிமேட்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜியோ சினிமால தான் வரும். நீங்க பாத்துருப்பீங்களா தெரியல. ஓடிடின்னு அவங்களோட ஒரு தனி இது இருக்கு, பிக் பாஸ் ஓடிடின்னு அவங்களோட ஒரு ஷோ இருக்கு. அந்த ஷோக்கு வந்து சல்மான் கான் ஹோஸ்டா வர மாட்டாரு ஹிந்தில வரும்போது. நிறைய எல்லாம் இருக்கு, ரூல்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அது வந்து ஓடிடில மட்டும் 24 hours போய்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து யார் யாரோ வந்து ஹோஸ்டா வந்திருக்காங்க, ஏக்தா கபூர் வந்திருக்காங்க, அப்புறமா அனில் கபூர் இருந்திருக்காரு. சோ அந்த மாதிரிலாம் வந்து மாறி மாறி. சோ அதுக்கே பெயர் போன ஒரு ரேஷன் குடுக்கறது கூட அவங்க தான் கொடுக்கணும், மக்கள் தான் கொடுக்கணும். அது மாதிரி நிறைய வித்தியாசம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் நீங்க இங்க கொண்டு வரலாம். அதுக்காக இந்த மர்ஜர்ல இது நடக்குமோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. அது மட்டும் இல்ல, நடுவுல ஒன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மாயா வந்து அல்டிமேட்ல சௌந்தர்யாவும் வராங்க, 2 பேரும் மோத விட்டா என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே மாயாக்கும் விஷ்ணுக்கும் ஆகாது வெளியே. ஆனா அவங்க சௌந்தர்யாக்கு சப்போர்ட் ஆச்சு. அவங்க உள்ள அங்க சப்போர்ட்னு சொல்லி உள்ள வந்து அங்க உள்ள வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா அது தெரியல. பட் ஸ்டில் சொல்றேன், சோ அல்டிமேட் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தின்னு அரவிந்த் சொன்னாரு. எங்களுக்குமே அதோட இது உண்மையா தான் படுது. ஏன்னா அந்த பிக் பாஸ் ஓடிடி எப்படி ஹிந்தில இப்ப ஓடிடி வந்துரும், நீங்க அங்க ஸ்டாப் பண்ண முடியாது. அப்ப அங்க பண்றீங்கன்றப்போ அதை இதையும் பண்ணி அப்ப இதையும் தான் நீங்க அங்க பண்ணிடுற மாதிரி வரும். ஏன்னா நீங்க இப்போ அல்டிமேட் ஆரம்பிச்சு இப்போ மார்ச் மாசம் சம்திங், ஆனா என்னன்னா அது அவ்வளவு ஹிட் ஆகுமான்னு தெரியாது இப்போதைக்கு. ஏன்னா இவங்க மார்ச் மாசம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா, நான் வந்து ஜூன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் அல்டிமேட் ஜூன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ஐபிஎல் இப்ப வரும், மார்ச்ல ஐபிஎல் வந்துரும். இப்ப போட்டாங்க மார்ச் 26 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுது, 24 26 ஸ்டார்ட் ஆயிடுது. சோ இந்த டைம்ல இல்ல, இந்த டைம்ல நான் நினைச்சேன் மலையாளம் வந்துரும், மலையாள பிக் பாஸ் வந்துரும். அது வந்து மார்ச் டு ஏப்ரல் மே சம்திங் அந்த மாதிரி வந்துட்டு ஜூன் மாசம் ஓடிடி ஆரம்பிச்சு அது வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி போயிட்டு அக்டோபர்ல அடுத்தது அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சோ அதான ஒரு நல்ல பயங்கரமான ஒரு இதா இருக்கும். பட் இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி பார்க்கலாம். இதுதான் வந்து இன்னியோட வீடியோ. உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம், இல்ல அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். ஓகே பாய். பழக தோஷம் மாறல. ஆமா.